எங்களுடைய நாட்டை ஆளுகின்ற அந்த அரசாங்கத்தை ஏற்பவர்களாகத்தான் இருக்கின்றோமே ஒழிய எங்களுடைய உரிமைகளைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். வழிவடக்கில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தது எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது. உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில இன்னும் இந்த காணியை இந்த அரசு வச்சிருக்கிறது அது பொருத்தம் இல்லை. எங்களோட மண்ணை விட்டு நீங்களே போங்க, தூர போங்க, எங்களை விட்டு விலத்தி போங்க, எங்களை பாதுகாக்க எங்களுக்கு. காணிகளை விடுவதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் எட்டப்படவில்லை. முழுமையா எங்கட காணி விடவும் ஐநாவுடைய ஆணையாளருடைய விசிட்டுக்கு 23 தொடக்கம் 26 வரைக்கும் இந்த மாதம் எங்களுக்கு இருக்கிறது இடம் இல்லை. நாங்கள் ஊரா ஒரு இடமிடமாக இருக்கிறோம். என்னுடைய காணிகளை எங்களுக்கு தரும்படி கௌரவ ஜனாதிபதியையும் இன்றைய பிரதமரையும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வோம். எனக்கு ஏர்போர்ட் வாசல்ல 30 வரப்பு காணி இருக்கு, மற்ற எல்லாம் பெருங்காணியாக இருக்கு. அப்ப அந்த காணிகள் எல்லாம் விட்டு தரலாம். நாங்க ஆள்ற ஒவ்வொருத்தருக்கும் இதயம் இல்லையா நன்றி. சாலி மயிலட்டி பசாவளான் பகுதியில சேர்ந்த ஆக்கள் அவ்வளவு மக்களும் இன்னும் குடியேறாமல் இருக்கிறார்கள். அண்டையில இருந்து எங்களுக்கு கடல்ல வளையம் முடியல, கழுத்துல வளையம் முடியல. மயிலட்டியில 20 ஏக்கர் காணி பெறுவதற்கு 2019 அனுமதி வழங்கும். பாதுகாப்பு அமைச்சால அனுமதி வழங்கும். அந்த காணியை இன்னும் விடுபடும். நான் அடிச்சு சொல்றேன், இந்த கட்டவளால் எங்களுக்கு காணிப்படும் வேணும் விடுவினா. உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வெலிகாமம் வடக்கு மக்கள் தமது நிலங்களை விடுவிக்குமாறு கோரி மயிலட்டி சந்தையில் அகிம்சை வழியில் அமைதியான முறையில் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இப்போராட்டம் இன்னும் தொடர்ச்சியாக 4 நாட்கள் நடைபெற உள்ளது. இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகள் மிகுந்த வலி சுமந்தவர்களாக இந்த அமைதி வழி போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது எண்ண குமுறல்களை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் கூறி நிற்கின்றனர். 35 ஆண்டுகள் கடந்துவிட்டன. வழிவடக்கில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தது எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது. வழிவடக்கில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தது எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது. 35 ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம். எமது நிலம் எப்போது மீளப் போகுது? எமது நிலம் எப்போது மீளப் போகுது? வழிவடக்கின் சிறப்புகள் தான் எத்தனையோ. வாருங்கள் வெளியின் காணொளிக்கு செல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன். மக்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்விற்கு பின்னர் பகுதியாக சில இடங்கள் விடுபட்டு மிகுதியாக இன்னும் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் இன்னும் இராணுவ வசம் முப்படையினர் வசம் இருக்கிறார். அந்த முப்படையினர் வைத்திருக்கிற காணிகள் முழுக்கவே எங்கள் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணியா, அரச காணி என்ற காலத்துக்கு இல்லை. அதே போல எங்களோட மக்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பின்னர் சொல்லனா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாட வீடுகளிலும் வெளியிடங்களிலும் அகதிகளாக இன்னும் ஆசையோடு இந்த மண்ணுக்கு வாரத்துக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அடுத்த இந்த பாவனையில் உள்ள இராணுவத்தின் பாவனையில் உள்ள காணிகள் அவையல் பாவிக்கல காடாவும் தங்கட சில தொழில் மூலமாக செய்கிற நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கணும். விமானப்படைக்கின்ற எடுக்கப்பட்ட காணிகளை விடுமுறைகளில் தோட்டம் செய்யணும். அதே போல் வெளியில் தோட்டம் செய்யணும். என்ன சுற்றுலா விடுதிகள் மாதிரி நடத்தி கொண்டிருக்கணும். அதெல்லாம் எங்களோட பொதுமக்களுக்குரிய காணி. ஆகவே அந்த காணிகள் எல்லாத்தையும் எங்களோட சனத்துக்கு எங்களோட ஆக்களுக்கு மக்களுக்கு முள்குடியேறாமல் இருக்கிற கிட்டத்தட்ட 3500 குடும்பம் என்ன இருக்குது முள்குடியேறது. இந்த வெளிவடக்கில் 5 GS டிவிஷன், அதாவது 246, 48, 51, 52, 53, 55, 56 இவ்வளவு பிரதேசம் பலாலி மயிலட்டி பசாவளான் பகுதியில சேர்ந்த ஆக்கள் அவ்வளவு மக்களும் இன்னும் குடியேறாமல் இருக்கிறார்கள். இவைகளுக்கு தற்காலிகமாக சில இடத்துல வீடுகளை கொடுத்து அவைகளை ஓரங்கட்ட பாக்கினம் அரசாங்கத்தின் அதிகாரிமார் அவைகள் அதில் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அதில் 4 குடும்பம் இருக்கல ஒரு காலம் 2 பிறப்பு காணியும் ஒரு வீட்டையும் 10 லட்சம் ரூபா காசையும் கொடுத்துட்டு இதோட உங்களோட காணியணி விடுபடாது என்ற மாதிரி விட்டு
கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லாத அளவுக்கு எங்களோட மக்களை கொண்டு போய் குடியமர்த்தினோம். 2 பிறப்பு காணிக்கு ஒரு வீட்டு திட்டத்தை கொடுத்தோம்னா அந்த பலாலிகளோட காணி இல்லாத ஆட்களுக்கு காணி கொடுக்குறோம்ன்ற ஒரு வசனத்தை பாவிச்சு எங்களோட மக்களை பலவந்தமாக சில விஷயங்களை செய்விக்கணும். இப்போ காணி இல்லாத ஆட்களுக்கு 2 பிறப்பு காணியை தாரம் வீடு தாரம்ன்றோம்னா எங்களோட மக்கள் போய் குடியேறும். ஆனால் அவியலுக்கு தொழில் செய்யறதுக்கு இடம் இல்லை, தொழில் வசதியில் ஒன்றும் இல்லை. 2 பிறப்பு காணியை கொடுத்து வீட்டு திட்டத்தை குடிக்கணும். அவியல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. இப்போ இந்த கலைமாள் பள்ளிக்கூடம் வந்து 90ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு 1200 பிள்ளை மாணவர்கள் படித்தவன் கோயில் வரைக்கும். இப்போ 300 பிள்ளைகள்லாம் அந்த படிக்குது. அதாவது அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வெளியில ஒரு சின்ன ஒரு பாதையால் போய் அதிலே அந்த பிள்ளைகள் வரவு குறைவுக்கு காரணம் என்னென்னா அந்த மக்கள் இந்த அயலில் குடியேறலைன்னு அயல் விட இல்லை. ஆகவே அப்படியான இடங்கள் விடுவிக்க வேண்டும். விடுவிச்சாதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வருவார்கள், படிப்பார்கள். அதே மாதிரி இங்கே 5 ஆலயங்கள், பிரதான பெரிய ஆலயங்கள், இந்த ரெண்டு கிறிஸ்தவ ஆலயம், 3 இந்து ஆலயம், இதுகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டது. அந்த அப்படியான பொது இடங்கள் மற்ற கைத்தொழிற்சாலைகள் இதுகளெல்லாம் இன்னும் இந்த இதுக்குள்ளே இருக்குது. சும்மா சில வெளியிடங்களில் வெளியாட்களுக்கு கைத்தொழில் மையங்களை கொடுக்கறதால எங்களோட மக்கள் பயன்பெற போகிறது இல்லை. இங்கே செய்தால் இங்கே ஆக்களை அதில் தாங்களே ஆக்களை வச்சு தாங்களே செய்து அவைகளுக்கு இப்போ தொழில் இல்லாமல் இருக்கிறார்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய அளவு இது இருக்குது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் மழுங்கடிச்சு சில அரசியல் காரணங்களை காட்டி இப்போ நாங்கள் நிற்கிற நிலம் கூட 2013ஆம் ஆண்டு வர்த்தகமானியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. இது போல அரச காணியாக்கப்படும். அந்த அரச வர்த்தகமானியின்படி இந்த காணி அரச காணி தான் சொல்லப்படுது. ஆனால் பகுதி அளவில் விட்டாச்சு, 3000 ஏக்கர் மட்டும் விட்டாச்சு. 6300 ஏக்கர் அந்த வர்த்தகமானியில் கசட் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மையாக அந்த வர்த்தகமானி ரத்து செய்யப்பட்டால் தான் நாங்கள் இந்த காணிக்கு உரிமையாளர். எங்கள்கிட்ட உறுதி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உரிமை இல்லை. அரச காணிகளாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் உண்மையான தாற்பயம். வர்த்தகமானியின் இந்த வர்த்தகமானியும் ரத்து செய்யப்பட வேண்டும். முக்கியம் எங்களோட காணி எங்களுக்கு வரைக்கும் போராட்டம் செய்ய போறீங்க. எங்களோட போராட்டம் தொடரும். இப்போ காணி விடுவிப்பு மட்டும் வேறு இடங்களில் வேறு பகுதியில் நாங்கள் செய்வோம். பகுதியாக விட்டாலும் சரி, இந்த பகுதியாக சில இடம் விடுபட்டு இருக்கு. அது விவசாயம் செய்யலாம், வேலி அடைக்கலாம், தோட்டம் செய்யலாம். அப்படியான இதில் முழுமையாக நீங்கள் எங்களோட காணியில் விடுங்க. அதில் சனம் வந்து இருக்கே அப்படின்னா நீங்கள் அதுக்கு முழுமையாக எங்களோட காணி விடவும். இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இந்த மயிலட்டியில் 20 ஏக்கர் காணி விடுறதுக்கு 2019 அனுமதி வழங்கப்படும். பாதுகாப்பு அமைச்சால அனுமதி வழங்கப்படும். அந்த காணியை இன்னும் விடுபடு. அதையும் செய்யலாம் தான். இப்படி விடுறது அதையும் செய்தான். கடந்த 15 வருடங்களுக்கு பிறகும் அரசாங்கம் ஒரு சரியான நிலையில எட்ட வேண்டிய நிலையில இருக்க வேண்டும். காரணம், மக்களுக்கு திரும்ப உங்களுடைய காணிகள் விடுபடும், உங்களுடைய காணிகளில் நீங்கள் எல்லாரும் போய் இருக்கலாம் என்ற வார்த்தைகளை ஒவ்வொரு அரசாங்கமும் புதிய அரசாங்கங்கள் வந்து சொல்லிக்கொண்டு போகிற நிலையில் இருக்கிறமே தவிர இந்த காணிகளை விடுவதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் எட்டப்படவில்லை. நான் கேட்கிறேன், அரசாங்கமானது கடந்த போர் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகியும் இந்த தீர்வினை எட்டப்படாத நிலையில காணப்படுகின்ற நிலையில இனி வேறு போற காலங்களில இந்த தீர்வினை எப்படி தெரிவினோம் என்றதை மக்கள் நம்பிவினோம். நாங்கள் தொடர்ச்சியா வரும் அரசாங்கங்களை நம்பித்தான் இந்த போராட்டங்கள் இதையும் நாங்கள் நடத்தாமல் அவர்கள் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வினை எட்டி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்த நாங்கள் நம்பிக்கையோடு இருந்து தற்போது சலிப்படைந்த நிலையில பல சோர்வுகளை தாண்டி எல்லா மக்களும் கூடுதலாக இந்த சண்டை நடைபெற்ற இந்த நாட்டிலே சகல பாகங்களிலும் மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போய் மீளக்குடியமர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த வலிகாம வடக்கு பகுதியிலே வந்து குறிப்பாக சொல்ல போனால் மயிலிட்டி, பலாலி போன்ற இந்த பெரிய ஒரு நிலப்பரப்பானது இந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் இருப்பது என்பதை பற்றித்தான் மக்களுடைய யோசனையும் கருத்தாகவும் இருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்திலே நினைத்தது போல எங்களுடைய மக்கள் இந்த இடத்துக்கு திரும்ப வர வேணும், தங்களுடைய
வாழ்வாதாரத்தை சரியான முறையிலே செயற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இன்று வரையும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய நாட்டை ஆளுகின்ற அந்த அரசாங்கத்தை ஏற்பவர்களாகத்தான் இருக்கின்றோமே ஒழிய எங்களுடைய உரிமைகளைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இதே நேரத்தில் சிங்கள ஏரியாவில் ஒரு இடத்துல இப்படியான இடத்தை விடையில்லை என்று சொன்னால் அந்த இடத்துடைய என்ன ஆகும் என்பதை அரசாங்கம் சற்று சிந்திக்க வேண்டும். நாங்கள் தமிழ் பேசும் மக்கள், நாங்கள் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக எல்லா மக்களோடையும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மக்களுக்காகத்தான் இராணுவம் அல்லது போலீசினர் இருக்கின்றோம். அந்த மக்களுடைய காணிகளை இராணுவத்தினுடைய தேவைக்கு அவர்கள் அபகரித்து வைத்து தங்களுடைய தேவைகளுக்காக அதை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இராணுவம் எதற்காக என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். மக்கள் வாழ வேண்டும், மக்களை பாதுகாப்பதற்காக இராணுவங்கள் போலீஸ் இப்படியான ஒழுங்கமைப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே சற்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். கூடுதலாக எங்களுடைய பழமை பொருந்திய இந்த ஆலயங்கள், குறிப்பாக எங்களுடைய மயிலிட்டி என்று சொன்னாலே ஆலயங்களை குறிப்பிட வேண்டிய நிலையிலே காணப்படும். அதிலும் கூடுதலாக காணிக்கை மயிலிட்டி புனித காணிக்கை மாதா கோயிலானது மிகவும் சிறப்பான ஒரு பழமை வாய்ந்த கோயில். அந்த கோயில் நாங்கள் 2 முறை வரும்போது அந்த கோயில், அந்த பழமை வாய்ந்த கோயில் சிறப்பான முறையிலே காணப்பட்டது. ஆனால் இறுதியாக வரும்போது அந்த கோயில் அழிவடைந்த நிலையிலே முழுவதுமாக முற்றாக அழிவடைந்த நிலையிலே காணப்பட்டது. இருப்பினும் அந்த கோயிலை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும், அந்த கோயிலிலே நாங்கள் எங்களுடைய தொண்டுகளை செய்ய வேண்டும், எங்களுடைய ஊரினை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இன்று வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டங்களை நாங்கள் ஒரு அமைதியான முறையிலே நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதிலும் கூட குறிப்பாக நாங்கள் சொல்லப்போனால் எங்களுடைய மயிலிட்டி கிராமத்தை அடுத்து எங்களுடைய பலாலி புனித செபஸ்டியார் ஆலயம், இதுவும் எங்களுடைய மக்கள், எங்களுடைய அயல் மக்கள் வாழுகின்ற இந்த பிரதேசம், இதுவும் ஒரு பழமை வாய்ந்த பெருமையான கோயில். அந்த கோயிலை சுற்றி நிறைய மக்கள் வாழ்ந்தார்கள். தற்போது அந்த மக்கள் வேறு இடங்களிலே பல வீடுகளை மாறி மாறி இருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாத நிலையிலே இப்பவும் காணப்படுகின்றார்கள். நான் ஒன்று சொல்ல வேணும், எங்களுடைய இன்றும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே அகதிகள் என்ற அந்தஸ்தை பெற்றவர்களாக மற்றவர்களாக அழைக்கப்படுகின்றோம். காரணம், நாங்கள் இன்னும் எங்களுடைய இந்த சொந்த ஊருக்கு நாங்கள் திரும்பி வரவில்லை, மீள குடியமர்த்தப்படவில்லை. ஆகவே எங்களுடைய நாங்கள் வாழுகின்ற தற்போது வாழ்ந்து வருகின்ற அந்த இடங்களிலே நாங்கள் இடம்பெயர்ந்த மக்கள், நாங்கள் இவர்கள் அகதிகள் என்ற நிலையிலே சில வழியில் அழைக்கப்படுபவர்களாக காணப்படுகிறோம். இதற்கு காரணம் எங்களுடைய அரசாங்கம் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். அந்த அரசாங்கம் அந்த செயற்பாடுகளை சரியான முறையிலே செய்யுமாக இருந்தால் இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களும் தங்களுடைய சொந்த இடங்களிலே இருப்பார்கள் என்று சொன்னால் இப்படியான ஒரு வேறுபாடு இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. குறிப்பாக நான் சொல்ல போனால் இந்த பலாலி, இந்த காங்கேசன்துறை பருத்தித்துறை வீதியை எடுத்துக்கொண்டால் இந்த ரோட்டுக்கு இடதுபுறமாக நாங்கள் காங்கேசன்துறையிலிருந்து பருத்தித்துறை வீதியை நோக்கி செல்லும் போது இடதுபுறமாக இருக்கின்ற காணப்படுகின்ற அந்த விடுபடாத நிலங்களிலே இராணுவத்தினுடைய எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே காணப்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. சாதாரணமாக ஒரு சிலர் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக என்னுடைய வீடும் அந்த இடத்திலே அமைந்திருக்கின்றது. எந்தவித நடவடிக்கையும் இல்லாத பூட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது. நான் கேட்கின்றேன், இந்த இராணுவத்தினுடைய பாதுகாப்புக்காக இராணுவனுடைய தேவைக்காக வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அங்கே எந்த ஒரு நடவடிக்கையும் நடைபெறவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் என்னுடைய கேள்வியாகவும் இருக்கின்றது. ஆகவே இதற்கு ஒரு சரியான தீர்வுகளை எங்களுடைய அரசாங்கம் எட்டி செல்ல வேண்டும் என்ற நிலையில தான் இந்த போராட்டத்தினை நாங்கள் நடாத்தி செல்லுகின்றோம். இது தொடர்ச்சியான ஒரு போராட்டமாக இருக்கும். காரணம், நாங்கள் மற்ற இடங்களிலே போராட்டங்களை செய்து கொண்டு வருகின்ற நிலையிலே நாங்கள் அமைதியாக இருந்த நாங்கள் எங்களுடைய இடங்களும் காலப்போக்கிலே விடுபடும் என்று கடந்த யுத்தம் நடைபெற்று கடந்த 15 வருடங்களுக்கு பிறகும் நாங்கள் அதே நிலையில்தான் இருக்கின்றோம். காரணம், நாங்கள் இனி எங்களுக்கு சொல்லல உங்களுடைய இதற்கான தீர்வுகள் எட்டப்படும், உங்களுடைய நடவடிக்கைகள் செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லுவது ஒரு சாத்தியமற்ற விடயமாகத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த மக்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கிற தங்களுடைய வீடுகள், தாங்கள் இப்போ தற்போது இருக்கின்ற இடங்களிலிருந்து வந்து அவர்கள் ஒவ்வொருவரும்
தங்களுடைய துன்பங்களை, தங்களுடைய சொல்லனா துயரங்களை தாங்கள் ஒவ்வொரு வீடுகளை மாறி மாறி இருந்து கடைசியாக இயலாத நிலையிலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே நீங்கள் இதற்கான ஒரு நடவடிக்கையை எட்டி செல்ல வேண்டும். எங்களுடைய மக்கள் உங்களை நம்பியவர்களாக எல்லோரும் உங்களுக்குரிய வாக்குகளை போட்டு எங்களுக்கு ஒரு சரியான சுபிட்சமான வாழ்வு உங்களுக்கு எட்டப்படும் என்ற நிலையில தான் உங்களை நம்பி அந்த வாக்குகள் செலுத்தப்பட்டன. இருப்பினும் நாங்கள் வாக்குகள் செலுத்தி நிறைய காலங்கள் ஓடிவிட்டது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் திரும்ப திரும்ப இந்த பதிலை சொல்லாமல் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த கருத்தினை மனதிலே கொண்டு அல்லது இந்த கருத்தினை இறுக்கமாக பற்றி பிடித்து இதற்குரிய ஒரு தீர்க்கமான முடிவினை எட்டித்தர வேண்டும். ஸ்ரீலங்காவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கௌரவ ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க சாருக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். கூடிய 159 ஆசனங்களோட இன்றைக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை கைப்பற்றியிருக்கிறார். அவர் வந்த உடனே சொன்னவர், தமிழ் மக்களுடைய எந்த நிலமும் தான் பெற்றிருக்க மாட்டான், படிப்படியாக விடுவேன் என்று சொல்லி எங்களோட வடபகுதியில் இருந்து 3 MP போயிருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வடமராட்சியில் எங்களோட மக்கள் மீனவ சமுதாயம் வாழ்ந்தோன்றிருக்கு. ஆனால் அந்த மத்தியில் எங்களோட மக்கள் அங்கே சரியான துன்பப்பட்டோன்றிருக்கணும். என்ன காரணம்னா ஒரு இடத்துலையும் உங்களோட ஊர்வல் விட்டாச்சு, நீங்கள் போங்கன்னு சொல்லி எங்களோட மக்களுக்கு அங்கே சரியான துன்புறுத்தல் நடந்து கொண்டிருக்கு. அதால் எங்களோட மக்கள் காணி இல்லாமல் வேறு வாடகை வீடுகளையும் தனியார் வீடுகளையும் இருந்து சரியான துன்பப்பட்டோன்னு இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்றைய கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொன்னால், இன்றைய ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய 251 ES பிரிவு 248 255 இதில் 251 சந்தியில் ஒரு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அந்த அளவிடே இல்லை, தனியாக ஒரு இராணுவ கொமாண்டோ வங்கலான்னு சொல்லி அதை பயன்படுறோம். அதில் 225 குடும்பங்கள் வாழ்கிற குடும்பத்தின் காணி இருக்குது. ஆனால் நீங்கள் தனியாக ஒரு ஆள் அந்த காணியை பாய்ச்சி கொண்டு அந்த காணியை கூடி நீங்கள் விட இல்லை, கட்டங்கட்டமாக ஒன்றையும் விட இல்லை. என்ன காரணம்னா, நீங்கள் முதல் செய்து வச்சே தான் இன்றைக்கு விடுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இன்னுமே எங்களுக்கு இருக்க நிலம் இன்னுமே மக்களுக்கு சொந்தமாக ஒன்றுமே விட இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கட்நாயக்கா ஏர்போர்ட் எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து ஏர்போர்ட்டை சுற்றி குடியுரிமை எல்லாம் இருக்குது, வீடுகள் எல்லாம் கணக்காக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ஏர்போர்ட்டை விசாரிக்கிறோம்னு சொல்லி காணியை விசாரித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே மக்கள் வாழலாம். ஏனென்று கேட்டால் கொழும்பில் ஒரு சட்டம், தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம் பண்ணிட்டு தானே, சட்டமன்ற பொதுதானே. அப்போ எங்களோட மக்களை நீங்கள் உடனடியாக குடியேற்றணும். என்ன காரணம் என்று கேட்டால், நீங்கள் பகுதியாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றணும். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வரையில் நடக்க இல்லை. அதே சமயத்தில் நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்று கேட்டால், எங்களுடைய மக்களை முதல் மீனவர் சமுதாயம் கடற்கரை சைட்டை விட்டு அடுத்த கட்டம் இந்த விவசாய மக்கள் இந்த காணிகள் கட்டமாக நீங்கள் விடும். ஆனால் நீங்கள் இதுவரை வந்து இன்றைக்கு ஒன்றுமே கட்டமாக விட இல்லை. நாங்கள் துன்பத்துக்கு மேலே துன்பப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காவருக்குள்ள ஊடி இந்த ரோலர் மாதிரி வள்ளங்கள் இதுகளெல்லாம் நின்று எங்களோட மக்கள் சரியாக துன்பப்படுகிறார். அதை நான் கேட்டுக்கொள்கின்ற கௌரவ ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் எங்களுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லணும் எங்களோட மக்களுக்கு என்று கேட்டுக்கொண்டு அப்படி இன்னும் எங்களுக்கு தெரியல. ஆனால் அரச தரப்பில் சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் ஒரு குழுவை நியமிச்சிருக்கலாம். அந்த குழு ஆராய்ஞ்சு தேவையான காணிகளை எடுத்து போட்டு தேவையான காணிகளை மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சால் தெரிவு செய்யப்பட்டன்னு சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று வருது. ஆனால் அது எவ்வளவுக்கு சாத்தியப்படும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியல. அதே நேரம் நான் அந்த கௌரவ ஜனாதிபதி அவரை கேட்குறேன் என்றால், உங்களுக்கு வடபகுதியிலிருந்து 3 ஆசன மக்கள் போயிருக்கணும், 3 MP போயிருக்கணும். நீங்கள் அதுக்கு மதிப்பளிச்சாது இந்த மக்கள் உங்களை நம்பினதுக்காக மதிப்பளிச்சாது இந்த எங்களுடைய காணிகளை எங்களுக்கு தரும்படி கௌரவ ஜனாதிபதியையும் இன்றைய பிரதமரையும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வோம். விட்டு தரம்னு சொல்லி இதுவரையில் விட்டு தரணும் இல்லை. இந்த காணிகளை விரைவாக விட்டு தரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டம் தனியாக காணி விடுவிப்புக்கான போராட்டம். யாருக்காச்சாலும் அந்த காணியை பற்றி வலியுறுத்தி கதைங்க. நன்றி. எப்படி ஊர் சொல்லிப்பா இருந்தீங்க வாழைக்கு? இது மயிலட்டி ஒரு சிறப்பான இடம். இலங்கையிலேயே மயிலட்டியிலேருந்து 15 லோரியில் மீன் கருவாடு கொழும்புக்கு போகிறது. இலங்கையிலேயே மீன்பிடியில் முதலாவது இடம் மயிலட்டி. இங்கே உள்ள வீடுகளுக்கு சுத்தவரை வேலி தகரமண்டில் இல்லை, எல்லாம் சுத்து மதல்.
அப்படி இருந்த நாங்கள் இப்போ 2017 வரைகளில் இந்த 251 பிரிவில் 800 வரையான வீடு இருந்தது. இங்கே 2 வீடு தான் இராணுவம் இருந்தது, மற்றதெல்லாம் நிலத்துக்குள்ள புதைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு நிலத்திலாம் வந்திருந்து இப்போ நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இதை கொண்டு வந்திருக்கிறோம். இதுவரையில் அந்த போராட்டம் நாங்கள் வலிக்கிடாமல் இருந்திருந்தால் இது ஒரு இனி இல்லைன்று வளர்ச்சியான இடமா இருந்திருக்கும். அப்படி ஒரு வருவாக உள்ள இடம். இப்போ வருவாய்களுக்கும் சரியான ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறோம். காணி உடைப்புக்கு ஆள் நிறையாட்ட கச்சேரியில் அதுக்குரிய எல்லா இடங்களுக்கும் கடிதங்கள் கொடுத்துருக்கணும், பதிலே வரையில்லை. அப்போ விடுவினமோ விடமாட்டோம்ன்ற சந்தேகத்தில் நாங்கள் இப்போ போராட்டத்தை விடுவிக்கிறதுக்காண்டி தொடங்கியிருக்கோம். என்னென்றால் நாங்கள் தவக்க மாதிரி நடுவ கத்துறா எங்களோட தொழில் என்ன ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் புதிய அரசாங்கத்துக்கும் வரைக இதயம் கிடந்தது. இப்ப எங்கேயோ குரங்கு திண்டுட்டு போலோட இதயத்தை அப்படி இருக்குன்னு சொல்றேன். ஏனென்றால் மைத்திரி அரசாங்கத்துல நாங்கள் போய் பாராளுமன்றத்தில், அதாவது பண்டாரநாயக சபத்தில் போய் நாங்கள் 17 மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தோம். அழுது கேட்டேன், இந்த காபரை விடுங்க. சரி, காபரை விட்டவருக்கு அங்காலோட பிரகாணிய விட மனசு. அப்ப இங்க இந்த இதயம் இலங்கை ஆள்ற ஒவ்வொருத்தருக்கும் இதயம் இல்லையண்டா நான் சொல்லிட்டேன். நாங்கள் இன்றைக்கு 30 வயது ஓடி இன்றைக்கு 66 வயது என்ன இந்த நிலையில வந்திருக்கிறோம். நாங்கள் சாகர நேரம் என்றாலும் எங்கட காணியில போய் குடியிருந்து ரோசக்காரரா வாழலாம்டா இவ விடுற மாதிரியா என்ன தெரியல. ஆனா இப்ப நான் அடிச்சு சொல்றேன், இந்த கட்டவிழால எங்களுக்கு காணிப்படும் விடத்தான் வேணும், விடுவேன்னா இன்றைக்கு சொல்றேன். என்னடா இந்த முறை இது கடைசிப்படி என்னுடைய வாழ்நாள்ல காணி விடுவினம். நான் நேற்று ஒரு கோயில்ல போய் ஒரு விண்ணப்பம் எழுதினான். எழுதி போட்டுட்டு அந்த சேர்ச்சில் 5 மணித்தியால ஜெபம் முடிய இல்லை, போன் வருது, நாளைக்கு 8 மணிக்கு மயிலடிக்கு தரட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இது ஒரு நம்பிக்கையா தெரியுது. அதாவது சூரியன் விற்கிறது எல்லாருக்கும் நம்பிக்கை கிடக்குந்தால் எனக்கு 35 வருஷத்துக்கு பிறகு இது ஒரு நம்பிக்கையா இருக்குது. இந்த புது அரசாங்கத்துக்கு இதயம் சரியா வரமண்டு அவர் விடுவரண்டு நான் நம்புறேன். அதையும் நான் எதிர்பார்த்தும் இருக்கிறேன். யாரால? மனிதராலி. அது ஆப்பாடா நான் 20 கூட்டல குடியிருந்தேன். இந்த வெள்ளப்பாடு, வேலையமடம், மூண்டாம்பட்டி எல்லாம் குடியிருந்தேன் நான். அதுக்கடையில ஒருக்கா இந்தியாவுக்கு போய் ஒரு 3 வருஷம் இருந்தேன் நான். 84 போய், அதாவது அந்த முதல் சித்தனம் திருநெல்வேலியில் அப்ப ஓடுனாங்கள். ஓடி போய் ஒரு 3 வருஷம் அங்க இருந்துட்டு வந்தேன் நான். அப்ப அதுக்கும் ஒரு இடம்பெயர்வு தான் எங்களுக்கு தாக்கம் தான். ஃபுல்லா அங்கிட்ட வாழ்க்கை வந்து தம்பி வாழ்க்கைய இடம்பெயர்வு. வாழ்க்கை எங்க திருமணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்றானே வாழ்க்கை. கடுன அடுத்த நாள் என்னன்னு கேட்க கடல் வளையம் போட்டுட்டாங்க 2 பேர் வந்து சொன்னேன். அது என்ன கடல் வளையம் கேட்க, கடலுக்கு ஒரு வளையம் போட்டு விடாம அங்கால போக வேண்டாமா. அண்டையில இருந்து எங்களுக்கு கடல்ல வளையம் போடல, கழுத்துல வளையம் போட்டோம் எல்லாரும். என்ன இன்றைக்கும் அந்த வளையம் எங்கட காலத்தால எடுபடையில் என்ன சொல்லுவோம் எல்லாரும். அதானே சொல்றோம், நாங்க தவளை மாதிரி கத்தி பிரியோசனம் இல்லை. எங்களுக்கு கடவுள் திரும்ப பண்ணல. நான் இப்ப கடாசியா இருக்கா நான் கேட்டு நான் அரசியலுக்கு போட்டோம், ஆன்மீகத்துக்கு போட்டோம். அப்ப எந்த மனுஷன் சொன்னார், நீ ஆன்மீகத்துக்கு போனதா என்ன கையை விட்டுடுவேன், நீ அரசியலுக்கு போ. அப்ப எலெக்ஷன்ல நின்றன சரியோ, சகல சனத்துக்கும் எல்லா உதவியும் செய்தான். ஆனாலும் அரசு ஆள்ற அரசர்களை இந்த காணியை விடுறது சட்டியான அவசியமாயிருக்கு. நெப்சோ நிறுவனத்துல இன்றைக்கும் இருக்கிறோம். நெப்சோ நிறுவனம் தான் எங்களை கூட்டிக் கொண்டு போய் காவர் விட பண்ணினார். நாங்களா போய் விட இல்லை, நெப்சோ நிறுவனம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் சரியோ, அதான் இந்த காவரை விட பண்ணினதை எங்களை பாதிச்சு. நாங்கள் தான் இடம்பெயர்ந்த மக்கள் சார்பாக கதைக்க வேண்டிய எல்லாத்தையும் கட்டித்தனமா செய்யலாம். இன்னும் மிச்ச காணியை செய்ய காலமே இல்லாத கையும் இல்லாத தம்பி. இன்றைக்கு இந்த வழிவடக்கு மக்கள் தங்களுடைய 35 வருடங்களாக தங்களுடைய சொந்த நிலங்களை இழந்து பல்வேறு அகதி முகாம்கள், பல்வேறு நண்பர்கள், உறவினர்கள் வீடுகளில் தங்களுடைய வீடுகளுக்கு காணிகளுள் நுழைய முடியாதவாறு பல்வேறு கஷ்ட துன்பங்களை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கைகோர்க்கும் முகமாகவும் அவர்களுக்கான ஒரு இணைந்து ஒரு சிவில் சமூகங்களுடைய அனுசரணை அல்லது அவர்களுக்கான
ஒரு அவருடைய பலத்தை நாங்களும் பலப்படுத்தும் விதமாக இன்றைக்கு இந்த நிகழ்வில் வந்திருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் அவருடைய காணியை இந்த அரசு புதிய அரசு வந்து விடுவிக்க வேணும் என்றதை இந்த மக்கள் வலியுறுத்துகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் சிவில் சமூகங்களும் என்ற யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் கடந்து மே மாதம் 18 இந்த யுத்த இதுகள் நிறைவு பெற்று இன்றைக்கு இந்த மக்கள் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் வந்து இன்னும் இந்த காணியை வந்து இந்த அரசு வச்சிருக்கிறது வந்து அது பொருத்தம் இல்லை. என்னடா பல இடங்களில் வந்து தமிழ் மக்களுடைய காணிகளில் அரசினுடைய இராணுவம் மற்றும் ஏனையவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் இன்னும் அகதி வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதை வந்து கிளியராக சொல்கிறோம். இந்த காணியை வந்து இந்த அரசு புதிய அரசு விடுதலை செய்யணும். அதே போல் ஐநாவுடைய ஆணையாளருடைய விசிட் 23 தொடக்கம் 26 வரைக்கும் இந்த மாதம். ஆகவே இந்த காலத்தில் வந்து ஆணையாளர் வருகை வந்து இந்த மக்களுடைய காணி விடுவிப்புக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் இலங்கை வந்து பொறுப்புக்கூறல் விடயங்களில் வந்து காணிகளை முழுமையாக விடுதலை செய்ய வேண்டிய ஒரு பெரிய கட்டாய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த அரசானது இந்த காணியை வந்து இந்த மக்களுடைய கையில் திருப்பி கையளிக்கப்பட வேண்டும் என்றதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கேள்வி வந்து இந்த பலாலி மயிலிட்டியை பொறுத்தளவிலே அரச அதிகாரிகளுக்கான சொகுசு பங்களாக்கள் இங்கே இருக்கிறதாக இந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த சொகுசு தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து தமிழர்களுடைய வீடுகளை ஆக்கிரமித்த இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தங்களுடைய பெரிய அதிகாரிகளுக்கு சொகுசு பங்களாக்களை கட்டி விட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? இது வந்து 2009 மே மாதம் 18 யுத்தம் இன்றைக்கு நிறைவிட்டாலும் நீங்கள் பார்க்கலாம். இது இங்கே மட்டும் இல்லை, வடகிழக்குல பல்வேறு மன்னரை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் முள்ளிக்குளத்தில் பாரிய பங்களா அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களோட வாழ்வதற்கான, அதே போல எங்களோட இந்த வழிவடக்கில் ஒன்று இல்லை பல, அதே போல இன்றும் அரச படைகளால் வச்சிருக்கிற கட்டிடங்களை பார்த்தீங்கன்னா மெகா திட்டங்கள், அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு ஆளுகையை தொடர்ச்சியாக இந்த வடபகுதியில் இந்த படையினர் வந்து தங்களுடைய சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்காக அமைக்கப்பட்ட பல கட்டிடங்கள் இன்னும் இருக்கிறது. இது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து இந்த மக்களுடைய காணிகளை வந்து ஒரு அடாத்தாக வச்சுக்கொள்றது அது ஆரோக்கியமானது இல்லை. 2013ஆம் ஆண்டு ஒரு கெசட் வந்து இருக்கிறது. இன்று வரைக்கும் அந்த கெசட் வந்து ரிமூவ் பண்ணப்படலை என்று நாங்கள் அறிகிறோம். ஏனென்று சொன்னால் 6000 சொச்சம் காணி வந்து இன்று வரைக்கும் அதை வந்து கெசட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்று வரைக்கும் அந்த மக்கள் அநாதைகளாக இருக்க அவர்கள் விவசாயமும் வருமானத்தை பெறக்கூடியதுகளை இது பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பொருத்தமான விஷயம் இல்லை. மற்ற இந்த பங்களாக்கள் இவர்கள் வச்சிருக்கிற ஹோட்டல்கள் இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய பிரஜைகளுடைய இதை அபகரித்து செய்வது வந்து ஒரு பொருத்தமற்ற விஷயம். ஆகவே வந்து இந்த மக்களுடைய காணிகளை திருப்பி இந்த அரசு மேல கையளிக்கப்பட வேண்டும். இதை விட்டு அவர் வெளியே போகணும். காணிகள் எங்களோட பாட்டன் பாட்டன் வாங்கி எங்களுக்கு தந்த காணிகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாத வருஷத்துல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்ப எங்களோட மண்ணை வந்து ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறீங்க. எங்களுக்கு இருக்கிற இடம் இல்லை. நாங்கள் ஊரா ஒவ்வொரு இடமிடமா போயிருக்கிறோம். எங்களுடைய காணி எங்களுக்கு வேணும். நீங்கள் ஏன் எங்களோட சொந்த மண்ணை நீங்களே ஆக்கிரமிக்கிறீர்கள்? உங்களுக்கு எத்தனையோ இடம் இருக்குது. உங்களோட இடத்தை நாங்க வந்திருக்கிறோமோ? உங்களோட இடத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்த மண்ணு கேட்டு வந்திருக்கிறோமோ? எங்களோட மண்ணில தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ எல்லாத்தையும் இழந்து இந்த மண்ணை விட்டு நாங்க வேற இடத்துக்கு போய் எங்களோட பிள்ளை குட்டிகளை இழந்து எங்களோட கணவன்மாரை இழந்து எங்களோட சொத்துக்களை இழந்து இன்றைக்கும் தனி நேரமா வந்து நிக்கிறோம். எங்களோட மண்ணை விடுங்கோ. நாங்க சும்மா மண்ணில விழுந்து படுப்போம். எங்களோட மண்ணை விடுங்கோ. நீங்க எங்களோட மண்ணை விட்டு நீங்கள் போங்க, தூர போங்க. எங்களை விட்டு விலத்தி போங்க. எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். எங்களோட மண்ணில இருந்து நாங்கள் ஒற்றுமையா வாழ்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவோம். அதான் நாங்க கேட்கிறோம். இது நாங்கள் முந்தைய எங்களோட மண்ணில எங்க கடத்தொழில், விவசாயம், வியாபாரம் எல்லாம் செய்து எங்கட மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் வந்து இல்லை. எல்லாருமே ஓரளவு சமமாத்தான் வாழ்ந்த மக்கள். பெரிய கல்வீடு இல்லாட்டிலும் ஹோட்டல் வீடு இருந்தாலும் எங்கட மண், எங்கட ஹோட்டல், எங்கட நாங்க வாழ்ந்த இடம். இப்ப நீங்கள் ஆக்கிரமிச்சு எங்களை ஊரா கலைக்கிறீங்க. நாங்க போற இடம் எல்லாம்
எங்கட உரிமையால் பிள்ளைகளை புருஷன்மார எல்லாரையும் கொடுத்து வெறும் மக்களா இப்ப திருப்பி வந்து இந்த மண்ணில நிக்கிறோம். என்ன பொறுத்த மட்டும் நான் அப்படித்தான் வந்து நிக்கிறேன். நான் பிள்ளைகளை கொடுத்து வருமானை கொடுத்து புருஷனை கொடுத்து நான் எனக்கு வெறும் மாடா நிக்கிறேன். உடுப்பு கூடி இல்லை. முள்ளி வாய்க்கால இருந்து வரைக்கல உடம்பில கிடந்த உடுப்பு மட்டும்தான் இருந்தது. அப்படி வந்த நாங்கள் எங்கட மண்ணில கஷ்டப்பட்டு செய்யறோம். எங்கட மண்ணை விடுங்கோ. எனக்கு 30 வரை காணி ஏர்போர்ட் வாசல்ல இருக்கு. அந்த காணி இன்றைக்கு விட்டா நான் என்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு எனக்கு வெளிநாட்டுல பிச்சை எடுக்க வேண்டாம், நீங்க வந்து விவசாயம் செய்யுங்கொண்டு விடுங்க. அப்படித்தான் நான் இருக்கேன். ஓமம்மா, புதிய அரசு காணிகளை விடுவிப்போம் என்று சொன்னார்கள். எத்தனை மாசமா விட்டுட்டீங்க? எத்தனை மாசமா விடுறீங்க? எத்தனை மாசமா நீங்க விட்டு கொண்டிருக்கிறீங்க?